ஒவ்வொரு முஸ்லிமும் குர்பான் ஏன் கொடுக்க வேண்டும், குர்பானியினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன சொல்றது, காலம் பூரா தெரிஞ்சது தானே. குர்பானின்னு சொன்னா ஆடு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறது என்று இருந்தாலும் வருடா வருடம் அவர்களின் தியாகம் குறித்து நாம் அசைபோட வேண்டும். அவர்கள் தியாகம் குறித்து நாம் பேச வேண்டும், யோசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 1000 ஆயத்துக்களை வரலாறாகவே சொல்லுகிறான். இந்த திருக்குர்ஆன் எதுக்குங்க அல்லாஹ் கொடுத்தான்? மனிதன் படிக்க வேண்டும், நேரான வழியில் நடக்க வேண்டும். அதுக்கு தான் திருக்குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் படிக்கணும், நேரான வழியில் நடக்கணும். கொடுக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் 6666 ஆயத்துக்களில் சுமார் 1000 ஆயத்துக்களை அல்லாஹ் வரலாறாகவே சொல்லுகிறான். அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறுகள் குறித்து சொல்லுகிற பொழுது அற்புதமான வரலாறுகளை இந்த சமூகத்திற்கு படிப்பனையாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படி இப்ராஹிம் நபி என்ன தியாகம் பண்ணிட்டாங்க என்று பார்க்கிற பொழுது அன்பிற்குரியவர்கள், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாம் 3 நேரம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிட்டாவே உலகத்தையே வெறுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா? நமக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்குறவங்க அல்லது நமக்கு சாப்பாடு தடைப்பட்டு போச்சு, சாப்பிடக்கூடாதுன்னு உத்தரவு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு நேர உணவுக்கு நாம் அவ்வளவு என்ன செய்வோம், கவலைப்படுவோம். யதார்த்தம் தானே. மனிதன் 3 நேரம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு நேர உணவு தடைப்பட்டாலும் அங்கே ஏக்கத்திற்கு மனிதன் வந்து விடுகிறான். இது யதார்த்தம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனை என்பது நம்மால் சிந்தித்து பார்க்கிற பொழுது இப்படியும் மனிதனால் வாழ முடியுமா, அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இந்த வரலாறுகளை நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும் என்பதால் தான் திருக்குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக சொல்லி தருகிறார். திருமணம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாவே சமூகத்துல வாழ முடியாது இல்லையா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 1 வருஷம் வரைக்கும் கேப் விட்டுருவாங்க. என்னமான்னு கேட்பாங்க. அது லேடிஸுக்குள்ள பெண்கள் தான் அதிகமா கேட்பாங்க. ஏதாவது புழு பூச்சி வயிற்றுல இருக்கா, இல்லாட்டி ஏதாவது விசேஷமா என்று கேட்பார்கள். அதுக்கு பதில் சொல்லி வெளியே வரக்குள்ளாட்டியும் அந்த தம்பதிகள் படாத பாடுபடுவாங்க. அது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த தம்பதிகள் அழுகாத நாள் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் இறைவா இந்த மாதமும் நீ நாடலையா, அல்லாவே இந்த மாதமும் நீ நாடலையா என்று அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், குழந்தைக்காக வேண்டி ஏங்குவார்கள். இது யதார்த்தம், களத்தில் இதுதான் உண்மை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. அப்ப அவங்க எவ்வளவு வளர்ந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வயதில், தள்ளாத வயதுல, வயது முதிர்ந்த வயதுல ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இப்ராஹிமே ஒரு அழகான ஆண் பிள்ளையை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற வார்த்தையை கேட்டவனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் எப்படி அல்லாஹ், எனக்கு வயசாகி போச்சு, எப்படி அல்லாஹ் என்று கேட்கிற பொழுது நாம் எதை நாடுகிறோமோ அதை நடத்தி வைப்போம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி அந்த தள்ளாத வயதுல ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறந்துட்டாவே அந்த குழந்தைய அப்படி பாதுகாப்பாங்க, கண்ணு கருத்துமா வச்சு பாதுகாப்பாங்க. வெளியே விட மாட்டாங்க, விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பையங்க, அப்படிலாம் விட்டுற முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அது 10 வருஷம் கேட்கல. ஆனால் இவர்கள் 70 வயதை தாண்டி வயதான காலத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு ஒரு கனவையும் கொடுக்கிறான். இப்ராஹிமே நாளைக்கு உங்களுடைய குழந்தைய அறுத்து பலியிடணும். முடிச்சு பார்க்கிறான். நபிமார்களுடைய கனவே வஹிதான். நேரடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொல்லுவார்களோ அது வஹி என்பதை போல நபிமார்கள் கண்ட கனவு இருக்கா இல்லையா, அதுவும் அல்லாஹ்வுடைய வஹிதான். இது 2 முறையாகுது, 3 முறையாகுது, தொடர்ந்து இதே கனவு வருது. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இப்ப நம்மளா இருந்து என்ன கவலைப்படுவோம், என்னெல்லாம் கொடுத்த லேட்டா கொடுத்த அதையும் அறுக்க சொல்றியா இல்ல, அப்படிதான் மனசு போகும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடர்ந்து இந்த கனவு வர வர அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது அவர்களுக்கு உறுதியாயிருச்சு. எங்க இதை நிறைவேற்றாம போயிருவோமோ அப்படின்ற ஒரு விதமான பயம் ஏற்பட்டுருச்சு. அதனால ரப்புட்ட துஆ செய்யுங்க, ரப்பே நான் கண்ட கனவு, நீ அறிவித்த வகை, அதை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய தாக்கத்தை, சக்தியை கூட அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறாங்க. மனசு எவ்வளவு தூரம் வலிக்கும். அதுவும் எப்படிங்க, இங்கே காட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துரு அல்லது கிணத்துல தள்ளி விட்டு, அப்படி அல்ல, கத்தியை எடுத்து கழுத்துல வச்சு தகப்பனாகிய நீதான் அறுக்கணும். அல்லாஹ் அக்பர். அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம குழந்தைகளாம் யோசிச்சு பார்க்கணும். சின்ன ஒரு காயம் வந்துட்டாவே நம்ம குழந்தைகளுக்கு அப்படியே பதறிடுறோம். உடனே ஆஸ்பத்திரியை கூப்பிடு, ஆஸ்பத்திரிக்கு போ, அங்க போய் பாரு, இங்க போய் பாரு, கட்டு போடுங்க, மருந்து மாத்திரை, அப்படி எப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தை அலப்பறை பண்ணிடுவோம் இல்லைங்களா? எதார்த்தம் தானே.
காரணம் நாம் வைத்த அன்பு, பாசம், பிரியம் அந்த அளவுக்கு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 70 வயதை கடந்து அந்த குழந்தை கிடைச்சு அந்த குழந்தையை அறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். இது அல்லாஹ் ஏன் நமக்கு இந்த வரலாறாக சொல்லுகிறான் என்றால், மனிதா கியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு விடத்தில் வேதனையும் சோதனையும் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். தோன்ற கூட அல்லாஹ் விட்டுட்டான், அல்லாஹ் கை விட்டுட்டான், தொழில லாஸ் ஆயிருச்சு, மனைவிட்ட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ முடங்கிட கூடாது. அதை தாண்டி ரப்பில் ஆலமீன் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் மீண்டும் வாழ்க்கையுடைய உத்வேகத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு அல்லாஹ் ஒரு பூஸ்டா கொடுத்துருக்கான். இதை படிக்க படிக்க நமக்கு என்ன தோணும்? இந்த நபியை அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நமக்கு அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் ஒரு சோதனையா? இப்ப நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சோதனை இருக்கும். ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், சொந்தமா கடை வைக்கணும் அல்லான்னு இருக்கும் இல்லையா? சொந்தமா கடை வச்சிருக்க நினைப்பாரு, கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆகி கொஞ்சம் மேல போகணும்னு. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு சண்டை விட நினைப்பாங்க, நிம்மதியா வீட்டுக்கு போனோமா, நான் கஞ்சி குடிக்க முடியுதா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும், தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை. சில வீட்டுல மகன் இருந்தா அத்தா வீட்டுல இருக்க மாட்டார், அத்தா இருந்தா மகன் வீட்டுல இருக்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், சோதனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை படிக்கிற நீ, வாழ்க்கையினுடைய விஷயங்களை கேட்குகிற நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததெல்லாம் ஜுஜுபி மேட்டர், சாதாரண விஷயம். நமக்கு கொடுத்ததெல்லாம் சோதனையே கிடையாது. அதை கம்பேர் பண்ணுகிற பொழுது என்ற ஆக்கப்பூர்வமான ஈமானுக்குள் இந்த மனிதன் வர வேண்டும் என்பதால் தான் திருக்குரானிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாறை சொல்கிறான். அப்ப தொடர்ந்து அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும். இது யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வின் ஏற்பாடு. அதனாலதான் பாருங்க, வருஷா வருஷம் பக்ரீத்ல ஆடு இல்லாம குர்பானி நடக்குமா? பக்ரீத் நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். மாடு கொடுக்காம எங்கேயாவது பக்ரீத் செய்ய முடியுமா? ஒட்டகம் இருக்கக்கூடிய பகுதியில ஒட்டகத்தை இருக்காம குர்பான் நிறைவேறுமா? அப்போ வருஷ வருஷம் நீ ஆடு, மாடு, ஒட்டகம் குர்பானி கொடுக்க நீ நிக்கிற அந்த நொடி, இதனுடைய வரலாறு பின்னணி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபிய பாலைவனத்திலே ஒரு மனிதன், தனி மனிதனுடைய தியாகம், தனி மனிதனுடைய உணர்வு பூர்வமான செயல் பின்னணியில இருக்கிறது. சும்மா ஒரு 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி படுத்து போட்டு அறுத்து முடிஞ்சதுப்பா குர்பானி என்பது அல்ல. அதை தாண்டி உணர்வு பூர்வமாக இஸ்லாமியர்கள் அந்த குர்பானியோடு கலக்கப்பட வேண்டும். ஈமானிய உணர்வு, காலம் அடக்கி இந்த சேர்ல உட்கார்ந்து கால் ஒடிச்சு, ஈமானிய உணர்வோடு அவன் இருக்க வேண்டும் என்பதால் தான் அந்த அற்புதமான வரலாறு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, அறுக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். இவருக்கு என்ன செய்யறாங்க பாருங்களேன். மகன்கிட்ட கேட்கிறாங்க, அந்த 6 வயசு இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யா புனைய, என் செல்ல மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவுல அன்னி அது பார்க்க உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். ஃபல்லூர் மாத்தரா யாபதி இஃபால், ஓ தந்தையே, நீங்க என்ன கண்டீங்களோ அதை நீங்க செஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களோடு என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் ஈமானிய உணர்வோடு அவர் வளர்த்திருப்பார். இன்னும் வரலாற்றுல சொல்லப்படும் ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, அதான் நீங்க அறுக்கும் போது என் முகத்தை பார்த்து அறுத்தீங்கன்னா, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு பாச பிரியம் வந்துடும். இந்த மகனையா, இந்த அழகான முகத்தையா நம்ம அறுத்து பலியிடுறது அப்படின்ற என்ன வந்துடும். அதனால என்ன செஞ்சிருங்க, குப்புறப்படுக்க போட்டுருங்க. குப்புறப்படுக்க போட்டுட்டு என்ன செய்ய, என்னை அருங்க என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம், தந்தைக்கு எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமானுடைய அந்த உத்வேகம், அல்லாவிற்காக என்று வருகிற பொழுது அனைத்தையும் துறக்க தயார் என்ற அற்புதமான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவார். அப்போ தகப்பனும் தனையனும் 2 பேரும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த சம்பாஷணை திருக்குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருங்கத்தான், நிச்சயமா நீ பொறுமையாளருடன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் அறுக்க அந்த முற்படுகிற அந்த தருணம், அந்த நொடி ஒவ்வொரு இஸ்லாமிய முஃமின்களுக்கும் அற்புதமான ஈமானிய உணர்வை சொல்லி தருகிறது. அறுக்கிறதுக்கு முற்பட்ட அந்த கனத்த மனசை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, அறுக்கிறாங்க. அறுக்க மாட்டேங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லையா? நம்ம நினைப்போம் நெருப்புன்னா சுடும், அதானே, கத்தினா அறுக்கும். ஆனால் அல்லாஹ் விதித்து விட்டால் எதுவும் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ்வால் கொண்டு வர முடியும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு அற்புதமாக சொல்லி காட்டுகிறது. அறுத்து பார்க்கறாங்க, அறுக்க முடியல. தன்னுடைய முழு சக்தியை கொடுத்து அறுக்கிறாங்க, அப்பவும் முடியல. சரி, எப்படியாவது இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியறணுமே என்று தன்னுடைய முழு சக்தியை வைக்கிற பொழுதும் மறுக்கல. கோபத்துல, ஹதீஸ் ஷரீஃபில் வரலாற்றில் வருகிறது, கோபத்துல அந்த கத்தி எடுத்து, பெரிய பாறாங்கல் அல்ல, சின்ன கல்லுல கோபத்துல போடுறாங்க. நம்ம வீட்டுல டென்ஷன் ஆயிட்டு என்ன செய்வோம், செல்போனை தூக்கி போடுவோம் இல்லையா?
என்ன காரணம், என்னடா இது இப்படி பண்றீங்க, டென்ஷன் ஆக்குறீங்க அப்படி நம்ம ஸ்டைல செல்போனத்துக்கு போட்டு உடைப்போம். அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்துல அந்த கத்தி எடுத்து அந்த சின்ன கல்லுல, சின்ன பாறாங்கல்லுல போடுறாங்க. அந்த சின்ன பாறை அப்படியே ரெண்டா பொழப்பு. திரும்பவும் இவங்களுக்கு அதிசயமாயிருச்சு, கழுத்துல வச்சா அறுக்கல, பாறையில போட்டா ரெண்டா போகுது. திரும்பவும் கத்தி எடுக்கிறாங்க, திரும்பவும் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி இருக்கிறாங்க, அறுக்கல. அந்த தருணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சுவனத்தில் இருந்து அல்லாஹ் ஆட்டை கொடுத்து நற்செய்தி சொல்லுகிறான், உங்கள் மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அதனாலதான் பலாஉன் முபீன் என்று குர்ஆன்ல சொல்லுவான். இந்த சோதனை சாதாரண சோதனை அல்ல. ஒரு மகனை படுக்க வச்சு கழுத்துல தகப்பை கத்திய வச்சு அறுக்கிற இந்த சம்பவம் என்பது திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வே சொல்லுகிறான், இது சாதாரண சோதனை அல்ல, மிக கடுமையான சோதனை. இன்னஹாதா பலாஉன் முபீன் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஆடு கொண்டு வரப்படுகிறது. ஆடு கொண்டு வரப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் அறுத்து வருகிறார்கள். இது நடந்த அரேபிய பாலைவனத்தில் நடந்த 5000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகம் ஆடு குர்பானி கொடுப்பதன் நோக்கமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை நினைவு கூறுவது. அவங்க செஞ்சாங்க, தியாகம் பண்ணாங்க, அல்லாஹ் ஆட்டை கொடுத்தான், சூனத்து ஆடு வந்தது, அறுத்தாங்க, அவங்க சோதனையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் அறுக்கிறோம்? நம்ம இருக்க காரணம் என்ன? கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லுங்க, அப்படின்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இந்த குர்பானுடைய நடைமுறை இருக்கிறது அல்லவா, அது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நடைமுறை தான் குர்பான். சரி யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றது சரி, நமக்கு என்ன புண்ணியம், நமக்கு இதுல என்ன கிடைக்கும்? அவங்க செஞ்ச தியாகத்துக்கு ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்கிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை தோழர்களே, ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் ஒரு நன்மையை உங்களுக்கு எழுதுகிறான். அல்லாஹ் ஒரு ஆட்டுக்கு குர்பானி கொடுக்கிறோம்னு சொன்னா அந்த ஆட்டினுடைய முடி லட்சக்கணக்கில் இருக்கும் இல்லையா, அது எண்ணி முடிக்க முடியுமா? எப்படி பல ஆயிரம் பல லட்சங்கள் உடையதாக அந்த முடி இருக்கிறதோ அதுபோன்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாத்திரமல்ல, 40 சட்டங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மார்க்கம் இருந்துச்சு இல்லையா, அவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 40 சட்டங்கள்ல நமக்கு குர்பானி என்பதும் ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சட்டம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு சொன்ன எல்லா சட்டத்திலையும் பார்த்தீங்களா 40 சட்டத்தை நமக்கு எல்லாம் கொடுத்துட்டான். அந்த 40ல பிரதான சட்டமாக இருப்பது குர்பான். அவர்கள் செய்த அத்துணை நன்மை தியாகத்தையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான், நன்மையாக தருகிறான், பாவத்தை மன்னிக்கிறான். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நீங்க ஏதோ ஒரு செய்தியா கடந்து போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க. நீங்க அந்த குர்பானி கொடுக்கும்போது சங்கில கத்தியை வச்சு அறுத்து ரத்தம் ஓடுது இல்லையா, அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் பகரமாக ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நன்மையை பதிவு செய்கிறான். அப்பதான் ஆர்வப்படுவோம், நமக்கு குர்பானி கொடுக்கணும், தினந்தோறும் கறி சாப்பிடுவோம், வாரத்துக்கு ஒரு முறை கறி சாப்பிடுவோம் இல்லையா. ஆனால் இறைவனுக்காக என்று வாழ்க்கையில் ஒரு முறை அல்லது தொடர்ந்து எந்த குடும்பங்களில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த ரத்தங்கள் பீச்சு ஓடும் காலமெல்லாம் நம்முடைய எல்லா தீய அமல்களையும் அல்லாஹ் போக்கி நன்மையான விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு எழுதுகிறான் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். பண்டைய காலத்துல எல்லாம் எப்படி குர்பானி கொடுப்பாங்க அப்படின்னு அறியாமை காலத்துல, இஸ்லாம் வருவதற்கு முன்னால ஆடை அறுத்துருவாங்க, அறுத்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, அந்த கறி எடுத்து செவுத்துல அப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் அது ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லி அந்த கறி எடுத்து உடம்புல எல்லாம் பூசிக்கிடுவாங்க, ஆடையெல்லாம் பூசிக்கிடுவாங்க. இதைத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டது அது உணவாக நீங்கள் சமைத்து சாப்பிட வேண்டுமே ஒழிய அதை தூக்கி வீசுவதோ அல்லது அதை ரத்தத்தை உடம்புல தேய்ச்சிக்கிறதோ அது என்ன ஆகாது, அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக அது ஆகாது, எனது வழிமுறையும் இல்லை என்று அந்த மூடப்பழக்கத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார். அந்த மாதிரியான ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல அந்த குர்பானுடைய கறியை வச்சிருந்தாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த குர்பானி கறி இறைவனுக்காக வேண்டிய இபாதத் என்றும், இன்னும் அந்த இபாதத்திலே உணர்வு பூர்வமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்வியலை வரலாறை ஞாபகப்படுத்தி தியாக மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அறுக்கப்பட்ட அந்த கறிகளை 3 பங்காக ஆக்கி ஒன்று தனக்கும் இன்னொன்று பங்கு உறவினர்களுக்கும் மற்றொன்று நம்ம பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அற்புதமான செயல்முறை விளக்கத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ குர்பான் என்பது ஏதோ ஒரு செயல் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. இன்னொரு செய்தியும் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவாரு, குர்பானி கொடுக்க தகுதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்கள் நம்முடைய ஈதுடைய முஸல்லாவிற்கு வர வேண்டாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்.
ஒரு சில பேர் எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, குர்பானி இந்த வருஷம் கொடுத்துட்டோம், முடிஞ்சது அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி, நமக்கு கடமை இருக்கும் காலமெல்லாம் மவுத்து வரைக்கும் குர்பானை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கடமை இருக்கும் காலமெல்லாம் மவுத்து வரைக்கும் அந்த குர்பானியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். கொடுக்கும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் அருளையும் பெற முடியும் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய முசீபத்தில் இருந்து பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரங்கள்ல அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுத்துட்டு அதை நீக்குவதற்கு ரப்பே வழியை சொல்லுவான். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி லி ரப்பிக, உன்னுடைய ரப்பை நீங்க தொழுங்க, வன்ஹர், ஆடை குர்பானி கொடுங்கள், ஆடு அறுத்து சதக்கா செய்யுங்கள். அப்போ ஒரு மனிதன் குர்பானி கொடுப்பது அல்லது சதக்கா செய்வது அவன் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை நீக்கும் என்பதால் தான் ரப்பு குர்பான் என்ற அந்த அற்புதமான வாசகத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வன்ஹர், வன்ஹர்னா அறுத்து பலியிடுங்கள் என்றார். இன்றைக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய குடும்பங்கள்ல நம் மூதாதையர்கள் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்துல ஒரே பிரச்சனையா வருது அப்படின்னு சொன்னா நியத்து வச்சிருவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும், நீங்கி விட்டால் ஒரு ஆட்டை அறுத்து சதக்கா கொடுக்கிறேன். அதை அவங்க சதக்கா கொடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது, சதக்கா நியத்து வச்சுட்டா நம்ம சாப்பிடக்கூடாது, அதை முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அந்த நடைமுறை எப்படி வந்தது? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில நேரங்களில் சோதனையும் கொடுத்து அந்த சோதனையை நிவர்த்தி செய்யும், அந்த சோதனையிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் அல்லாஹ் சில விஷயங்களையும் சொல்கிறான். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுக்கு சோதனை நீங்க வேண்டுமா, பிரச்சனை நீங்க வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள். ஃபஸல்லி லிரப்பிக, ரப்ப தொழுங்க. அதோடு நிறுத்தல, அல்லாஹ் தொழுகையோடு நிறுத்தல, வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய சோதனைகள் நீங்கும். இப்ப நேர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்துக்கு வந்துருவோம். அவங்களை அல்லாஹ் சோதிச்சான். எப்படி சோதிக்கிறான்? பையனை அறுத்து பலியிடணும்னு சோதிக்கிறான். சோதனையோட இறுதியில ஒரு ஆட்டை கொடுத்து அறுத்து பலியிடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையிலிருந்து நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நீக்கப்படுகிறது. அப்போ குர்பான் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நீக்குவது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் ஐக்கியமாகக்கூடிய ஒரு அற்புதமான இபாதத்தாகவும் இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் என்னன்னா, வருஷம் வருஷம் கொடுக்கணும், கொடுக்காட்டினா நம்மளை தப்பா எடுத்துக்கிடுவாங்க என்ற நியத்தில் கொடுத்தால் அவன் குர்பானியே கூடாது. சில பேர் அப்படிதான், வருஷம் வருஷம் கொடுத்தாச்சு, இந்த வருஷம் கொடுக்காட்டி நம்மளை தப்பா எடுத்துக்கிடுவாங்க, அதனால இந்த வருஷம் கொடுத்துடலாம், இந்த நியத்து உள்ள புகுந்துட்டாவே அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது மக்களுக்கான குர்பானியாக மாறி. அல்லாஹ் எனக்கு நீ செல்வத்தை கொடுத்தாய், நிம்மதியாக வாழ வைத்தாய், உனக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், உன்னுடைய வார்த்தையை மதிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நான் நினைவு கூற வேண்டும் மாத்திரமல்ல, எங்கள் நபி வாழும் காலமெல்லாம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், நான் தொடர்ந்து குர்பானி கொடுக்கிறேன் என்ற நியத்தோடு கொடுக்கும் அந்த குர்பானியை ரப்புல் ஏற்றுக்கொள்வானே ஒழிய, பிறருக்காக அவர் கோச்சுக்குவார், அவர் சங்கடப்படுவார், இவர் சங்கடப்படுவார், வருஷம் வருஷம் குர்பானி கொடுத்து சொந்தத்தை பூரா கூப்பிட்டு என்ன செஞ்சோம், சாபானாக்கி போட்டோம், அப்ப இந்த வருஷம் கூப்பிடாட்டி சரியா வரா, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்து நாம் வெளியே வந்துடணும். இன்னும் சில பேரு எங்க தெரிந்து தானம் கொடுக்கறதுலே சிறந்த தானம் எது? குமர் காரியத்துக்கு கொடுக்கறது தானே. ஆமா, அப்ப இந்த குர்பானியை வருஷம் வருஷம் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், நம்ம குர்பானை கொடுக்காட்டி யாராவது கறி நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம கறியை சேர்ந்து சாப்பிட்டு தானே இருக்கு வருஷம் வருஷம், அந்த காசை கொண்டு போய் எங்க கொடுத்துடலாம், நம்ம குமர் காரியத்துக்கு கொடுத்தா சரியா வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நல்லா சில கடமைகளை வச்சிருக்கிறான், அந்த கடமையை நம்ம தான் நிறைவேற்று. குமர் காரியத்துக்கு அல்லாஹ் இன்னொரு கூட ஏற்பாடு பண்ண முடியும், ஆனால் குர்பானி உனக்கு கடமை என்றால் அந்த கடமையை நீக்குவது உன்னால் மட்டும்தான் முடியும், இன்னொரு ஆள் நீக்க முடியாது இல்லையா? அப்ப குர்பானிக்கு என்று ஒரு தொகையை நீங்கள் எடுத்து வைத்தால் அது அதுக்குத்தான் நீங்க பயன்படுத்தினுமே ஒழிய, இதுக்குன்னு எடுத்து வச்சிருந்தேன் அந்த காசை நான் குமருக்கு கொடுக்குறேன்னு கொடுக்க கூடாது. இப்படி ஒரு ஆப்ஷன் வேற வழியே இல்லை. அந்த மாதிரியான ஒரு குமருக்கு உதவி செய்யறதுக்கே ஆள் இல்லை, என்னை விட்டா யாரும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருந்தால் அந்த ஆண்டு மட்டும் கொடுக்கலாம். அப்படிலாம் நிர்பந்தம்லாம் கிடையாது. இவர் இல்லாட்டி அவர், அவர் இல்லாட்டி இன்னொருத்தவர், இவர் இல்லாட்டி இன்னொருத்தவர், ஏதோ ஒரு வகையில குமர்காரியம் நிறைவேறும். குமர்காரியத்திற்கு கொடுப்பது சிறந்ததுதான், ஆனால் அதற்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்க வேண்டிய கடமையை நிறுத்திவிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுவது முறையல்ல. இன்னும் சில பேர் இந்த ரொம்ப மெத்தப்படுத்தது மாதிரி நினைப்பு, ஹஜ்ஜுக்கு போறதை விட நம்ம என்ன செய்யலாம், குமர்காரியத்துக்கு கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு. குமர்காரியத்திற்கு கொடுப்பது சிறந்தது, மாற்று கருத்து அல்ல. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை உனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்று. அதுக்கு மேல காசு இருந்தா எவ்வளவு வேணாலும் சதக்கா பண்ணு, குமருக்கு கொடு, குமரனுக்கு கொடு, இன்னும் எவ்வளவு சதக்கா இருக்கோ எல்லா சதக்காயும் கொடு. ஹஜ் என்பது உண்மையில தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒன்றை நிறுத்தி வைத்து விட்டு நான் அங்க கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன், அதை விட இது சிறந்தது, இதை விட அது சிறந்தது என்று உங்களுடைய குறுகிய அறிவை வைத்துக் கொண்டு அல்லது யாரோ ஒரு ஆள் போராள் வர்றாரு சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நம்முடைய கடமையை நாம் காலம் தாழ்த்தினால் குற்றவாளி நாம் தான். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு முறை ஹஜ் பண்ணிட்டார், காசு நிறைய இருக்கு, இன்னொரு முறை போகணுமா அப்படின்னா கடமை இல்லை. இப்போ என்ன செய்யலாம், அந்த காசை எடுத்து
நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், குமருக்கும் கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. சில பேர் அப்படித்தான். கடமையான ஹஜ் என்பது அவருக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டால் பிறகு அவர் நினைத்தால் போகலாம், இல்லாட்டி போகாம அந்த காசு ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். ஹஜ்ஜே செய்யாம காசு பணங்களை அல்லாஹ் கொடுத்து உனக்கு கடமை என்று அல்லாஹ் விதித்த பிறகு அந்த கடமையை நிறைவேற்றாமல் இன்னொரு கடமை இதை விட அது சிறந்தது, அதை விட இது சிறந்தது, நான் பள்ளிவாசலுக்கு அது கொடுக்குறேன், மதரசாவை கொடுக்குறேன், அதெல்லாம் நன்மைதான். ஆனால் உனக்கு இருக்க வேண்டிய அந்த கடமையை முடித்து விட்டு கொடுக்கணும். அப்புறம் சில வீட்டுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சந்தேகமாக கேட்டதால சொல்றேன். சில வீட்டுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா, போன வருஷம் என் பேர்ல குர்பானி கொடுத்துட்டேன், இந்த வருஷம் நம்ம மனைவி ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவங்க பேர்ல கொடுத்துடலாங்களா அப்படின்னு. சரி, அடுத்த வருஷம் மனைவி பேர்ல கொடுத்தாச்சு, 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க, அவங்க பேர்ல குர்பானி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி இந்த குர்பானியை பார்த்தீங்கன்னா வருஷம் பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லை. குர்பானி யாருக்கு கடமைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கு தான் கடமை. வீட்டில் இருக்கக்கூடிய பாய் இருக்கிறாரா, வருஷம் அவர் பேர் தான் கொடுக்கணும். வீட்டில் சைடில் வந்து பொம்பளைங்களாம் ஒரு மசாலா சொல்லி அமைச்சிருவாங்க, எங்க போன வருஷம் உங்க பேர்ல கொடுத்துட்டீங்க, இந்த வருஷம் என் பேர்ல கொடுக்க சொல்லுங்க. அவங்க வீட்டுல அப்படிதான் போன வருஷம் கொடுத்தாங்களாம் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லும் பொழுது நம்ம தெளிவா சொல்லணும், அம்மா கடமை எனக்கு தான், நான் கொடுத்தா உங்களுக்கும் கடமை நீங்கிரும், நான் கொடுத்தா என் பேர்ல குர்பானி கொடுத்தா உங்களுக்கும் நன்மை வந்து சேர்ந்துடும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி ஒரு குடும்பத்துல குர்பானி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அது அவருடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் பேர்ல கொடுக்கப்படும் இல்லையா, அந்த குடும்பத்திற்கே நன்மைகள் சேர்க்கப்படும். ஆனால் கடமை என்பது யாரு, அந்த குடும்ப தலைவன் பேர்ல தான் கொடுக்கும், மனைவி பேர்ல கொடுக்கக்கூடாது. இல்லை திருத்தி என் மனைவிக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தனியா சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது, வாடகையெல்லாம் நிறைய வருது, அந்தமாவும் செல்வ சீமாட்டியாக்கா இருக்குன்னா அந்தம்மா பேர்லையும் கொடுக்கணும். இல்லை திருத்தி ஒண்ணு போதுமே அப்படி போயிடக்கூடாது, அது கஞ்சத்தனம். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல, உங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கிறானோ மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா தனியாக சொத்து பத்துக்களை கொடுத்திருந்தால் அவர்கள் மீதும் கடமை 2 கொடுக்கணும். இவர் பேர்லயும் நிறைய சொத்து இருக்கு, மனைவி பேர்லயும் சொத்து இருக்குது, 2 கொடுக்கணுமா, ஆனா ஒண்ணுதான் கொடுப்பாங்க சில வீட்டுல. மகன் ஐடியில் சம்பாதிக்கிறாருங்க, மாசம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு, சரி அவருக்கும் தனியாக ப்ராப்பர்ட்டி இருக்குது, இல்லை அத்தா கொடுக்குறாருங்க, அத்தா பேர்லயே நாங்கெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆயிருவோங்க அப்படிங்கிறது, அதுவும் தவறு. தனியான முறையில் உங்களுக்கு சொத்துக்கள் வந்துருச்சு, திருமணம் ஆயிருச்சு, உங்களுக்கும் குடும்பம் ஆயிருச்சு, ஆனா கூட்டு குடும்பம், ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஒரு ஆடு 10 ஆச்சுன்னா 10, 3 குடும்பம் ஆயிடுச்சுல, 3 சொத்துக்களை 3 பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, ரேஷன் கடையில் மட்டும் கரெக்டா இருப்பாங்க நம்ம ஆளுங்க. இல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க பிரிச்சிருங்க, ஏங்க சலுகை பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க, மகனுக்கு தனியா ஜீனி வேணும், அத்தாவுக்கு தனியா ஜீனி வேணும், மகளுக்கு தனியா ஜீனி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை அதற்காக வேண்டி முன்னாடி எல்லாம் பிரிக்கவே மாட்டாங்க. அதுவும் சில பேர் வந்து சாஸ்திரத்துல பழைய ஆளுங்க படிக்காத ஆளுங்க ரேஷன் கார்டுல இருந்து தாய் தகப்பனை பிரிச்சா உறவு பிரிஞ்சு போயிடும். நான் பொய் சொல்லல, கிராமங்கள்ல பழைய காலத்துல இருந்த நடைமுறையை சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சு ரேஷன் கார்டு பிரிச்சிடலாம்னா ஒரு வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, மூத்தவங்க ரேஷன் கார்டுல பேரை பிரிக்கிறானாமா, ரேஷன் கார்டுல பேரை பிரிச்சா உறவு முறிஞ்சு போயிரும் ஐயா, அதெல்லாம் பிரிக்காதீங்க. அன்னைக்கு அது படிப்பறிவு இல்லாத காலம் வைங்களேன். இன்றைக்கு உரிமை தொகை வருது இல்லையா, முதல்ல கல்யாணம் முடிச்ச உடனே அங்கங்க போய் சேவை மையத்துல போய் அதை பண்ணி இதை பண்ணி பிரிச்சோம் இல்லையா, அதே போன்றுதான் குர்பானியிலும் ஏழை மக்களா இருக்கிறாங்க அல்லது ஓரளவு பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரம் முழுக்க கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டிலே ஒரு குர்பானி போதும், 2 3 தேவையில்லை. மனைவிக்கு தனியா ப்ராப்பர்ட்டி, மகன் தனியாக பல லட்சங்கள் சம்பாதித்து அவன் மேல தனியா ப்ராப்பர்ட்டின்னா அவன் மீதும் தனியாக கடமையாக ஆகும் என்பதை ஞாபகப்படுத்திக்கிறன்னு ஒண்ணு. இன்னொரு செய்தி, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அத்தா மூத்தாயிட்டாரு, நம்ம அத்தா பேர்ல குர்பானி கொடுக்கலான்னு இருக்கும், ஆட்டா கொண்டு வந்து என்னங்கிறது அறுக்கிற நேரத்தில் பிஸ்மில்லான்னு அதிர்த்தே கூட்டிட்டு போறான்னு வைங்களேன், அல்லது மோதினார் கூட அறுக்கிற நேரத்துல யாருங்க பேரு அல்லாஹ்வுக்கு தான், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் தான். நன்மை யாருக்கு அப்படிங்கறத நம்ம அப்துல் காதர் பேர்ல இருக்கிறோம், அபுதாயிர் பேர்ல இருக்கிறோம் அப்படின்னா என்ன நன்மை இவருக்கு கடமை நீங்குகிறது அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இவர் கடமையை நிறைவு செய்கிறார். அறுக்கிறது யார் பேர்ல தான், அல்லாஹ்வுடைய பேர்ல தான், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் பேர்ல அறுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னாருடைய பெயர்ல அறுக்கப்படுது சொல்றோம் இல்லையா. மௌத்தா போனவங்க பேர்ல அறுக்கக்கூடாது, அவங்களுக்கு முடிஞ்சு. உயிரோட இருக்கிற நம்ம தான் என்ன செய்யணும், நமக்கு தான் குர்பானி கொடுக்கணும். இல்ல தெரிஞ்சு என் பேர்ல நான் குர்பானி கொடுக்குறேன், இன்னொரு ஆடு வாங்கி எங்க அத்தா பேர்ல கொடுக்குறேன், இன்னொரு ஆடு வாங்கி எங்க அம்மா பேர்ல கொடுக்குறேன், 3 ஆடு கொடுக்குறேன்னா அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கம் வரவேற்கிறது. உனக்கு கடமை இருக்க உன் கடமையை நிறைவேற்றாமல் தாய் தகப்பனுக்கு என்று அவங்களுக்கு கடமை இல்லை, முடிஞ்சது. நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது முஸ்தகப்பாக சுன்னத்தாக நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, அது உங்கள் கடமை நீங்களாகத்தான் கொடுக்கணுமே ஒழிய உங்களுக்கு கடமை இருக்கவே என்ன செய்யக்கூடாது. ஒரு காலம் மௌத்தா போன எங்க மாமனாருக்கு, மௌத்தா போன என் மாமியாவுக்கு, மௌத்தா போன எங்க அத்தாவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல மட்டும் ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கவே கூடாது. அவருக்கு கூடுமான நன்மை அவருக்கு போயிடும், பாவம் யாருக்கு கிடைக்கும், குர்பானி விட்ட குற்றம் அந்த வீட்டினுடைய தலைவருக்கு தான் பிடிக்கும். அதனால இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கணும். வீட்டை ஒண்ணு கூட எடுத்து சொல்லுங்க, மௌத்தா போனவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே ஒழிய
கடமையாக இருக்கக்கூடிய நம்மளை விட்டுட்டு நம்மளை ஒதுக்கிட்டு தாய் தகப்பன்னு கொடுக்க கூடாது. இந்த பயான சில பேர் அறகுறையா கேட்டு தப்பா வழங்கிடுவாங்க. என்ன மௌத்தா போனவங்களும் அதிர்த்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றாராமா, நாங்கெல்லாம் அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த இடையில ஒரு ஆள் அறகுறையா வழங்கிட்டு வெளியே விமர்சனம் பண்ணும். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆள் தனி நபர் குர்பானி கொடுக்கலாம், இன்னொரு ஆடு வாங்கி அத்தா அம்மாவுக்கு கொடுக்கலாம், கூடுமா கூடும். ஆனால் இவர் பேர்ல கொடுக்காம ஒரு ஆட்டை வாங்கி தாய் தகப்பனுக்குன்னு சொல்லி மௌத்தா போனவங்க கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. நன்மை அவங்களுக்கு போயிடும். குர்பானியை விட்ட குற்றம் நம்மை சாரும். ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சட்டங்களையும் தெளிவாக புரிந்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் வாழ்வையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.